अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे कोटिवारं विग्रहे कोटिं सुवर्णभाराणां स्तोत्रियेषु जन्मसु यत्कोटिं हयमेधानाम् आहरे शङ्करोधति आचरे धूपकोटिर्यो निर्जले मरुभूतले दुर्भिक्षे यत्प्रतिदिनं कोटिब्राह्मणभोजनं श्रद्धया परया कुर्यात् सहस्रपरिवत्सरान् पुण्यं कोटिगुणितं लभेत् पुण्यमनुत्तमम् सहस्रनाम साहस्रे नाम्नोऽपि एतस्य कीर्तनात् सहस्रनाम साहस्रे नामैकमपि यः पठेत् तस्य पापानि नश्यन्ति महान्त्यपि न संशयः. லலிதா சஹஸ்ரநாமத்துல சமாச்சாரக்கூடியதான 12வது கலை சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு பலஸ்ருதி. வாக்தேவிகள் சஹஸ்ரநாமத்தை சொன்னார். அதை படிப்பதனால ஏற்படக்கூடியதான மனுஷாளுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு பலமும் இங்கே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலத்தை கொஞ்சம் பார்த்தோம். ஒரு 2 அம்சங்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் சஹஸ்ரநாமத்தை எப்படி வாசிக்கணும், பிராதஸ்நாத்வா விதானேனா, முதல்ல ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதிகளை முடிச்சு விட்டு முதல்ல ஜபத்தை பண்ணி முடிச்சு விட்டு சஹஸ்ரநாமத்தை படித்து சஹஸ்ரநாமங்கள் முடித்த பிறகு அஞ்சலியை போட்டு வரணும் அப்படிங்கிறது முதல்ல பார்த்து. இப்படி யாரு ஜன்மமத்தே சகரிச்சா ஒரு தரமாவதும் இந்த ஜன்மாவில சஹஸ்ரநாமத்தை படித்தவனுக்கு அவனுடைய புண்ணிய பலன் என்ன அப்படிங்கிறதுல ஒரு 6 அம்சங்கள் சொல்ல போற. முதல்ல கங்காதி சர்வதீர்த்தேசு யஸ்னாயா கோடி ஜன்மாசு, புஷ்கர கஷேத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு புஷ்கர நதியில இருந்து ஆரம்பிச்சு மூலகத்திலையும் போகக்கூடியதான கங்கா நதியிலையும் ஸ்நானம். அதனால ஈசானமாக எப்படி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ தீர்த்த ஸ்நானம் அது போல பண்ற பாலர் நல்ல புண்ணியம் வருமோ அந்த புண்ணியமானது கோடி ஜென்மாக்கள் தினந்தோறும் விடாம பண்ணினா என்ன பலம் வருதோ அந்த பலம் வருதுன்னு முதல்ல இது ஒண்ணு. 2வது பலம் என்ன, அவிமுக்த கஷேத்திரத்துல கோடிலிங்க பிரதிஷ்டை பண்ணினா என்னவா அவ்வளவு பலம். கோடிலிங்க பிரதிஷ்டை ஒரு நாள், அதே போல கோடி ஜென்மாக்கள் தினந்தோறும் பண்ணினா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் வரும். இது கர்மா இந்த சஹஸ்ரநாமத்தை படிச்சதுனால வரக்கூடியதான புண்ணியம். அதுல பாதி வரைக்கும் பார்த்தோம். இப்ப மேல பார்ப்போம். கோட்டிலிங்க பிரதிஷ்டாந்தோஜாத விமுக்தே அவிமுக்த கஷேத்திரத்தில் ஏதஸ்மின் ஸ்தாபிதே லிங்கம் விஷ்ணு சம்ஸ்தாபிதம் பவே. ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணினாலே பிரதிஷ்டை பண்ணினாலே உலகம் முழுக்க பிரதிஷ்டை பண்ணினா எவ்வளவு புண்ணியம் வருதோ அவ்வளவு. ஒரே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை எப்படி பண்ணணுமோ அப்படி அது பண்ணினாலே உலகம் பிரதிஷ்டை பண்ணின புண்ணியம் வருது. ஈச்சாதிவச்சனைகி இதர தேவதா பிரதிஷ்டாம் அபேட்ச மற்ற தேவதைகளுடைய பிரதிஷ்டையை விட சிவப்பிரதிஷ்டாயாக ஆதித்யம் மன்வான ஆஹா, சிவப்பிரதிஷ்டைக்கு அதிகமான பலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் லிங்கேவி. சாஸ்திரம் தாவது காசி கஷேத்திரத்துல 4 அம்சம் இருக்கு. காசின்னு 1, வாராணசின்னு 1, அவிமுக்தம்னு 1, அந்தர்கிரகம்னு 4. காசி கோயிலுக்குள்ள ஏங்க 4 இடங்கள் இருக்கு. காசின்னு 1, வாராணசின்னு 1, அதுக்கப்புறம் அவிமுக்தம்னு 1, அந்தர்கிரகம்னு 1. இத நம்ம சரீரத்துக்குள்ள சரீரம் காசி, 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கிறது வரஸ்டா நாசிகா அப்படின்னு வாராணசின்னு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல இருக்கக்கூடியதான பாகம் அவிமுக்தம். அதுக்கு மேல பிரம்மரந்தம்ங்கிற பாகமானது அந்தர்கிரகம்னு சொல்ற வேற இடத்துல
இங்க இருக்கு சத்வாரி ஸ்தானானி பிரஹத்ராபாலாதோ அம்னாதானி. இவைகள் ஏதோ நாம சொல்றது இல்ல, ஜாபாலோபனிடத்துல இவைகள் தான் சொல்லிருக்கு. எதை சொன்னாலும் அதுக்கு மூல கிரந்தத்தை சொல்லித்தான் சொல்றாரு. பூர்வபூர்வஸ்ய உத்தரோத்தரம் வியாபிய பஞ்சக்ரோஷவத் உத்தரோத்தரம் புண்ணியவத்தா. இது காசியை விட வாரணாசி வசதி, வாரணாசியை விட அவிமுக்த கஷேத்திரம் வசதி, அவிமுக்த கஷேத்திரத்தை விட விசேஷமாக சொன்னதான அந்தர்கிரகங்கிறது அந்தர்கிரகம் அதீவ உத்தமம். தத்து பரமசிவஸ்ய சரீரமேவ, அந்த பாகமானது காசியில பரமேஸ்வரனுடைய சரீரமே. சரீரனோச்ச அபேத நித்தியத்வாச்ச, சரீரமும் சரீரத்தை உடையவளும் அபேதம்னு சொல்றோம். அபிசப்தேன பாபானி கர்த்தந்தே விதசத்தமா, அதின்னு சொன்னாலே பாபம்னு அர்த்தம். கயிறு முக்தம், அதனால்தான் அதிமுக்தம். பாபத்துல இருந்து முக்த சமயா வியக்தம் அதிமுக்தம தப்பரம். இது லிங்க புராணம் நிர்வச்சன அந்தர்கிரகே ஏவ முக்ததையா. அந்தர்கிரகம் அப்படிங்கிற பாகத்துல முக்கியமா இருக்கணும். உபவத்தவசி தத் வியாபக ஸ்தான விசேஷ நிரூட லட்சணையா, அந்த இடம்னு இல்ல அந்த கோவிலுக்குள்ள பிரயோக பாகுல்யா. ஏன்னா அப்படி அவிமுக்தம் விமுக்தம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்தர்கிரகமா அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பாகத்துக்கு அவிமுக்தம்னு பேரு, அதுக்குள்ள ஒரு பாகத்துக்கு அந்தர்கிரகம்னு பேரு. இப்படி ரொம்ப நாள பிரயோகம் இருக்கு. பண்டித பாமர சாதாரண அந்தர்கிரக முக்தம் அவிமுக்தம் இது ஞானாபாவாத்து. இதுதான் முக்கியமான அந்தர்கிரகம் அறியாதனால அஜ்ஞாதம் தவிர்த்து தது அவிமுக்தம் அந்தர்கிரகமேவா. அந்தர்கிரகம்ங்கிறது அவிமுக்தம்ங்கிறது ஒண்ணு. ஞாபகன்னாக அவிமுக்தே இது அஜ்ஞாதார்த்தே கப்ரத்ய. அவிமுக்தேன்னு சொன்னா போதும், அவிமுக்தேன்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அதிலேயே இருக்கிறவாளுக்கே தெரியாது. அதுதான் அந்தர்கிரகே இத்தர்த்தா. அந்தர்கிரக இத்தனுக்தி முக்த நிர்வச்சன ஸ்மாரணேன. ஒரே அந்தர்முக்தின்னு சொல்லிடலாமே, இல்ல இப்படி லிங்க புராணத்துல இதை சொல்லி இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னாலாம். புண்ணிய அதிசயவத்வத் யோசனாக அந்தர்கிரகே சஹஸ்ர பரிவத்சர பர்யந்தம். அந்தர்கிரக கஷேத்திரத்துல 1000 சம்பத்சரங்கள் வர பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் பரையா ஸ்ரத்தையா கோட்டிலிங்கானி, ரொம்ப ஸ்ரத்தையோட கோட்டி லிங்கங்களை யார் பிரதிஷ்டாபனம் பண்றாளோ அது ஏக ஜென்ம ஜனிதம் புண்ணியம். அதனால அது ஒரு ஜென்மால சம்பாதிச்சா புண்ணியம். தக்க கோட்டி சங்கா குணனேனா, அத கோட்டி சங்கையில பெருசா எவ்வளவு வருமோ அவ்வளவு ராசி. முதல்ல எல்லா கஷேத்திரத்திலையும் எல்லா புண்ணிய நதியிலும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அது. இப்ப ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், அவிமுக்த கஷேத்திரத்துல 1 கோடி ஜன்மாக்கள் நீங்க சிவலிங்கம் தினந்தோறும் ஸ்ரத்தையாக கோட்டி லிங்கங்கள் பிரதிஷ்டானம் பண்ணினா எவ்வளவோ அவ்வளவு புண்ணியம். குருக்ஷேத்ரேபியோ தத்யாத் கோட்டிவாரம் கவித்ரஹே கோட்டிம் சுவர்ணபாராணாம் ஸ்ரோத்ரியே சுத்தி ஜன்மசு. குருக்ஷேத்திரத்துல யார் சூரிய கிரகணத்தன்னைக்கு யார் தானம் பண்ணுவாளோ தங்கத்தை சவர்ணபாராணாம் ஸ்ரோத்ரியே சுத்தி ஜன்மசு. ஸ்ரோத்ரியேசு உயர்ந்ததான பிராமணாளுக்கு தானம் பண்ணாலோ அவளுக்கு புண்ணியம் வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமன படிக்க மாத்திரம். கருணாகிருஷ்டா தேசா அறந்துகையோர் மத்தியவர்த்தி குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திரம்ங்கிறது ரொம்ப புண்ணிய பூமி. அதனால்தான் தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரங்க. குருக்ஷேத்திரம்னு சொல்றதுக்கு முன்னாலேயே தர்மக்ஷேத்திரன்னு சொன்னதுக்கு காரணம்னா ரொம்ப விசிஷ்டமானது. அருந்துகம் தருந்துகம்னு 2 இடங்கள் அது நடுவுல இருக்கிறதுனால இதுக்கு புண்ணிய கஷேத்திரம்னு பேரு. அப்படி அந்த கஷேத்திரத்துல ரவிக்கிரகே சூரிய கிரகணம் வரும் பொழுது சூரியோபராது சர்வத்திர சர்வதா சர்வம் கிருண்ணன் முச்சேத தர்விச்சது உபராதே குருக்ஷேத்ரே கிருண்ணன் விப்ரோ நமுச்சதே. எப்பொழுதும் எதையும் அவன் ஏதாவது தானம் வாங்கிட்டா அந்த தானத்துல இருந்து அவன் விடுபடலாம். எப்படி விடுபடலாம்? ஜபம் பண்ணினான். காயத்ரி ஜபம் பண்ணினாலே எதை தானம் வாங்கினாலும் அத்தனை பாப்பமும் போயிடும். சூரிய கிரகணத்துக்கு தங்கத்தை தானம் வாங்கினா அது மகா பாபம் அப்படின்னு சொல்றது. அதனால உபராக குருக்ஷேத்திரத்திலிருந்து உபராகம் கிரகணத்தன்னைக்கு வாங்கினா மகாபாபம். கிருண்ணன் விப்ரோன முச்சதே இத்தியாதினா மகாபாரதோ தத்திர பிரதிகிரஹீதோ பிராயஷ்சித்தா பாவோக்யா. சாதாரணமாக யாருக்கு எதை வாங்கினாலும் அது பாபம் உண்டு. ஆனால் பாரதத்துல என்ன சொல்லியிருக்கு, மீதி இடத்துல இருக்கிற பாபங்கள்லாம் வேதாத்தியனம் பண்றதுனாலையும் காயத்ரி மந்திர ஜபத்தினாலையும் எல்லா பாபமும் போயிடும். ஆனா
குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகணத்தன்னைக்கு தங்கத்தை வாங்கினா மகா பாபம் அது போறது கஷ்டம் அப்படின்னு சொல்லு. பிராயஷ்டிக்காக பலானந்தம் தானே. இது பிராயஷ்டித்தம் ஜாஸ்தின்னு என்ன, தானம் பண்ணினா ரொம்ப பலம்னு. ஏன்னா தானம் கொடுக்கிறவாளுக்கு அதிக பலம், தானம் வாங்கிக்கிறவாளுக்கு பாபம். அப்படித்தான் தானத்துடைய சுபாவம். ஆகையால் பிரகஸ்பதி சரஸ்வதி பிரகஸ்பதி ஸ்மிருதி இல்லைன்னு சொல்லிட்டு தானங்களிலே மிக சிறந்த தானங்கள் 3. என்னது? கோதானம் 90, பூதானம் 10, 3வது ஞான தானம். படித்த அறிவை கொடுத்தது ரொம்ப பெரிய தானம். இந்த தானங்கள்னால அமிதமான புண்ணியம் வருது. அவனுக்கு சொல்ல தெரியாத அளவுக்கு புண்ணியம் வருதான். ததாபி வேஸ்வதி சுவர்ண சாத்தியத்வாது, அவைகளையும் தங்கத்தினால நம்ம வாங்கலாம். இருந்தாலும் சத்தான செய்த ஆதித்யம் சுவர்ண தானம் தான் வசதி அப்படின்னு சொல்ற. சுவர்ணே ஆரோநாம விம்சதி துலா, சூரிய கிரகணத்தன்னைக்கு 20 துலம் தங்கத்தை தானம் பண்ணணும். துலா நாம பலசதம், 10 பழங்கள் ஒரு துலம். துலா கிருதாம் பலசதம் பாரஸ்து துலா இது கோஷா ஸ்ரோத்ரியேஷு. இது ஸ்ரோத்ரியன்னா யார்? ஜன்ம சம்ஸ்கார வித்யாதி சம்ஸ்கிருதேஷு. பிராமண தம்பதிகளுக்கு பிராமண குலத்துல பிறந்திருக்கிறோம் நம்பர் 1. 2வது அவனுக்கு சாத்தகர்ம நாமகர்ம அன்னப்பிராசன இப்படி சௌள மௌஞ்சீவந்தன விவாகாதி எல்லா சம்ஸ்காரங்களும் நடந்திருக்கிறோம். அவன் அத்தியனம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வித்யாதி உபாசனாதிகள்லாம் அவன் இருக்கணும். சாஸ்திர ஜானம் இருக்கணும். ஆச்சாரசீலனா இருக்கணும். இவ்வளவு இருந்தால் அவனுக்கு ஸ்ரோத்ரியன்னு பேர். ஸ்ரோத்ரிய சந்தோஷீதே அப்படின்னு. பரிச்சலோகான் கர்மதிதான் பிராமணோ நிர்வேதமாயான்னாஸ்தேன தத்விஜானார்த்தம் சகுருமே வாதிதே சமிப்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த ஸ்ரோத்ரியம்ங்கிறத அந்த ஸ்ரோத்ரியங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார். ஸ்ரோத்ரியம்னா பிராமண குலத்துல பிறந்து எல்லா சம்ஸ்காரங்களையும் அடைந்து வேதாத்தியனம் பண்ணி உபாசகனா இருந்து ஆச்சாரசீலனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு இது பிரம்ம வைவர்த்தார். தேச கால பாத்திர, சரியான தேசத்தில் சரியான காலத்தில் சத்பாத்திரத்துக்கு தேஜ. எப்படி? ஸ்ரத்தா ஞான கோபனானாம். ஸ்ரத்தையோட கொடுக்கணும். இவருக்கு பண்ணினா நல்லது என கூடுகிற அறிந்து கொடுக்கணும். அதோட இல்ல கோபனானாம். நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நம்ம யாருக்காவது ஒரு தானம் பண்ணினோமையானா அல்லது 4 பேருக்கு சொன்னா சொல்ல சொல்ல புண்ணியம் எல்லாம் போயிடுது. ஆகையால் கோபனானாம் கிரியாசு அதிசய ஆதாய தத்துவாது. இப்படி ரகசியமாக நம்ம பண்ணினோமையானால் அதிசயமான பலத்தை கொடுக்கும். பிரதி தர்மம் காணிச்சது அனுஷ்டானியது யோஜனீயானி. இதெல்லாம் இங்க சொல்லாத கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சதஸ்த குருக்ஷேத்திர ரவிக்கிரகணே, குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகணத்தை அன்னைக்கு சத்பாத்திராய, சத்பாத்திரமா இருக்கிறவருக்கு ஸ்ரத்தாதிபி ஸ்ரத்தையுடன் ரகசியமாக சவர்ண பார கோடி தானம், கோடி குணிதனுக்கு ஏகம் புண்ணியம். எவ்வளவு கோடி தானத்தை பண்ணி அது கோடி மடங்கு பெருகினா எவ்வளவோ புண்ணியம். சஹஸ்ர பரிவர்த்தன சம்பந்தி. இப்படி 1000 வருஷங்கள் பண்ணினா என்ன பலமோ தினசங்கையா அப்படின்னா 3,65,000 கோடி. அவ்வளவு தங்கத்தை தினந்தோறும் கொடுத்தா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு இந்த சஹஸ்ரநாமத்தை வார்த்தை கிடைச்சது. உடனே தஸ்ய புனக ஜன்ம கோடி பேர் குணநேர ஜாத்தகா புண்ணியராசி திருதியா. இது சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதுனால எவ்வளவு புண்ணியம் மனுஷாளுக்கு வருது? 3 சொல்லு. எல்லா நதிகளிலும் கோடி ஜென்மாக்கள் ஸ்நானம் பண்ணினா என்னமோ அத முதல்ல கோடி ஜென்மம். அதுக்கப்புறம் கோடி ஜென்மாக்கள்ல ஒவ்வொரு நாளும் அவிமுக்த கஷேத்திரத்துல அந்தர் கிரகத்துல கோடிலிங்க பிரதிஷ்ட பண்ணினா எப்படியோ அந்த பலம். சூரிய கிரகணத்துக்கு தர்மக்ஷேத்திரத்துல குருக்ஷேத்திரத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தங்கத்தை தோற்றியாளான பிராமணாளுக்கு கோடி ஜென்மாக்கள் பண்ணினா எவ்வளவோ அவ்வளவு பலம் சஹஸ்ரநாமத்தில். எக்கோட்டியும் ஹயமேத 3 சொல்லிருக்கு. இப்ப மேல எக்கோட்டியும் ஹயமேதானாமாஹர சங்கரோதசி அதரே கூபகோட்டியோ நிர்ஜலே மருபூதலே. எக்கோட்டியும் ஹயமேதானாம் அசுமேதயாகம். அது கோட்டி அசுமேதயாகங்கள் பண்ணினா எவ்வளவோ அது இங்க வந்து இல்ல சங்கக்கரையில சங்கரோதசி அதரே கூபகோட்டியோ. ஒரு தீர்த்தமே இல்லாத இடத்துல கோட்டி கனவை தோண்டி அந்த தீர்த்தம் அங்க இருக்கிறவாளுக்கு விநியோகம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம். என்ன சொன்னாலும் படிக்கிறது இல்லை. அது வேற விசாரணை. ஏன்னா அதை படிக்கிறதுக்கு
தலையில புண்ணியம் இருக்கு. ஜன்மாந்தரத்துல சிவானுகிரகம் இருக்கு. ஏன்னா அம்பாள் என்ன சொல்ல தெரியுமா, சிவஞான பிரகாசினி. இந்த சஹஸ்ரநாம வாசியோட உங்களுக்கு அது சிவஞானமானது மங்களகரமான வேதாந்த வாசித்தல் அது வரணுமே. என்ன எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாப்பம் எல்லாம் போகணுமோ இல்லையோ, கேட்க விடாது. வேற ஏதோ வம்பு கேட்கும். அவங்க டிவி கேட்டுருங்க, யாருக்கு என்ன வரப்போறது, இது என்ன விவகாரம். இருந்தாலும் ஜனங்களுக்கு என்ன விவகாரம் அப்படின்னா இதை கேட்க விடாது. ஊரை வம்பதான் பேச முடியுமே தவிர சாஸ்திரமத்தை படிக்க விடாது. அதனால இவ்வளவு புண்ணியம் இருக்கணும். அத விட்டா பூர்த்தியாக பிரம்மஹாத்யாந்தரஜபாத்மானம் யோ ஸ்வமேதேன யுததே. சுத்தி என்ன சொல்றது, அஸ்வமேத யாகம் ஒண்ணு பண்ணினா பிரம்மஹத்யா தோஷங்கள்லாம் போறது, எல்லா விதமான பாபங்களும் போறது. ஒருத்தரனை கொல்றதுக்காக மகாவிஷ்ணுவிட்ட போய் கேட்டார். என்னால பண்ண முடியல, அவர் பண்ணக்கூடியதான ஜப்பமானது அவ்வளவு இருக்கு, உலகத்தையும் அசைச்சு வச்சுட்டு இருக்கு, தப்பிக்கும்படி பண்றது அவ்வளவு ஜப்பம் பண்ணிருக்கான் ஒருத்தரன், நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு மகாவிஷ்ணு போய் கேட்கிறார். மகாவிஷ்ணு சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அவர் தன்னை 3 விதமாக பிரிக்கின்றார் தன்னுடைய சக்தியை. ஒரு சக்தியாக இந்திரனுடைய சரீரத்துக்குள்ளேயே கொண்டுண்டார், ஒரு சக்தியாக வஜ்ராயுதத்துக்குள்ள கொண்டுண்டார், இன்னொரு பாகம் பூமியில கொண்டுண்டார். பூமியில தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, பூமாதாயத்தை கொண்டு. அதுக்கப்புறம் இந்திரன் யுத்தம் பண்ண சொல்றார். இந்திரன் வஜ்ராயுதத்தை, அந்த வஜ்ராயுதத்துக்குள்ள இருக்கிற மகாவிஷ்ணு அவரை கொண்டுட்டார். உத்தரன் வந்ததுமே என்ன ஆயிடுது, உருத்தனுடையதாக எல்லாம் போயிடுது. இது மேல பயம் இல்லை உலகத்துக்கு. ஆனால் பிரம்மஹத்யா தோஷம் வந்து இந்திரன் பிரம்மஹத்யா தோஷம் வந்ததுமே இனிமேல அவன் ராஜ்யத்தை ராஜாவா இருக்க முடியாது. பிரம்மத்தை பண்ணிட்டானு பாபம் இருக்க என்ன பண்றது, அவனுக்காக அஸ்வமேதம் பண்ணினா போகும் அப்படின்னு சொல்ல, இந்திரனுக்காக அஸ்வமேதம் பண்ணி அந்த பிரம்மஹத்யா தோஷமானது போகும். அதை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டான். பூமாதா ஒரு பதவியை வாங்கிட்டா, திருவிகள் எல்லாம் ஒரு பதவியை வாங்கிட்டா, அப்படி மரங்கள் எல்லாம் ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த கதை வேற. விவகாரம் என்னன்னா, அப்படி அவ்வளவு தோஷங்கள் ஒரு அஸ்வமேத யாகத்துக்கே போகமே. ஆனால் நீங்க என்ன கோடி அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் உங்க சாஸ்திரத்தை படிக்கிறதுனால அதான் சொல்றது. பிரம்மஹத்யாந்தரம் யோ ஸ்வமேதேன யுததே இது விஹிதா பிரகவிசேஷः ஹயமே சாங்கரோதது கங்க சம்பந்தினி தீரே. கங்கா தீரத்தில் ததஸ்த கங்கா தீரே ஸ்ரோத்ரியே ருத்துக்களா, ருத்துக்கள்லாம் முன்னால சொன்ன மாதிரி அந்தனர்களை வச்சுண்டு சாங்க கோட்டி அஸ்வமேத யஜ்ஞ ஜனித புண்ணியத்தை சாங்கமாக அஸ்வமேதத்துன்னா அஸ்வமேதம் மட்டும் இல்ல, அதுக்கு அங்கமான கர்மாக்கள்லாம் இருக்கு. பிரயாகங்கள், அனுயாகங்கள், இதே போல நிறைய கர்மாக்கள், விஸ்வஜித் யாகங்கள், இவை எல்லாம் அஸ்வமேதத்துக்கு அங்க. அவைகள்லாம் சாங்க அஸ்வமேத யாக ஜனித புண்ணியத்தை பூர்வவத் தினசங்கையா புனः கோடி சங்கையாக குணநாத்து. இவ்வளவு பேசினா எவ்வளவு ராசி வருஷம் புண்ணியம், அதான் 4வது புண்ணியம். பூ பேசி பாதி சகாகாதேர் உபலட்சணம், வெறும் கணர வெட்டுறது மட்டும் இல்ல, குளத்தை வச்சு தயார் பண்றது அப்படி இல்லை. மருதிக்கு தேச விசேஷ சங்கா. மருகுன்னு என்ன பாலைவனம்னு நம்ம இல்ல, மருகுன்னு ஒரு தேசம் அந்த இடத்துல. ஏன்னா நான் நிர்ஜலபத ஆனத்தம், ஏன்னா நிர்ஜலே மறுபூதலே. நிர்ஜலேன்னு சொன்னாலே மருன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா நிர்ஜலே மறுபூதல 2 தரம் சொல்லியிருக்காரு வாக்கியவிகள். அப்படின்னு மறு ஒரு தேசத்திலேயோ இல்ல நிர்ஜலமான இடம் சாதிருஷ தேச கூப்பாதி கோட்டி கணன ஜனித புண்ணியத்தை, இப்படிப்பட்டதான தேசத்தில் கோட்டி தடாகங்களையும் கோட்டி குளத்தையும் கிணறுகளையும் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ பூர்வ தின சங்கையா, அதே போலது 3,65,000 அதோட பெருக்கினா அந்த புண்ணியம் அவ்வளவு புண்ணியமானது 5வது புண்ணியம். இப்படி பிரதிஜனம் கோடி பிராமண போஜனம் சக்கையா பரையா புருஷா சஹஸ்ர பரிவர்த்தரான். அதே போல துர்பிட்சமான இடத்தில் தினந்தோறும் கோடி பிராமணாளுக்கு போஜனம் ஸ்ரத்தையாக யாரு போட்டாலோ சஹஸ்ர பரிவர்த்தரான் 1000 வருஷங்கள் போட்டா என்ன புண்ணியமோ அவ்வளவு புண்ணியமானது கூட்டியோல பிரிச்சினேன்னா அது சாஸ்திரநாமத்துல ஒரு நாமா நீங்க படிச்ச புண்ணியம். எவ்வளவு புண்ணியம் வருதுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் இங்க மேல இருக்கக்கூடியதான சஹஸ்ர போஜன கிரமம் என்கிறது கூட சொல்ல போறேன். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு அங்கமாக சஹஸ்ர போஜன கிரமம்னு என்ன இருக்கோ அதையும் மேல பார்க்க போறோம். இங்க முதல்ல சஹஸ்ர போஜனத்தை பத்தி சொல்லி துர்லபா பிக்ஷா எஸ்மின் சஹா சகலோதீசோபி துர்பிக்ஷா. எந்த இடத்துல யாரும் பிக்ஷையே போட மாட்டார், அவளுக்கு சாப்பிடறதுக்கு இல்லைன்னு எங்க போடுவா கிடையாது. கோடி சங்கானாம் உத்தம பிராமணானாம்
உத்தம பிராமணால வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனம் பண்ணி ஆச்சார செய்தாளா உபாசகாலா இருக்கிறவாள். சத்ரசோபேத போஜன தானேனா அவளுக்கு போஜனத்தை கொடுத்ததுனால ஜாதஸ்ய புண்ணியஸ்ய தினசங்கையா புனः கோடி சங்கையா குணநாத். இதோட தெரிஞ்சுன்னா இப்படி 6 சொல்லிருக்கு. எல்லா கஷேத்திரத்திலையும் கோடி ஜன்மாக்கள் ஸ்நானம் பண்ணினா என்ன புண்ணிய பலமோ, கோடி லிங்கங்களை அத்தனை வருஷங்கள் தினந்தோறும் கோடி லிங்கங்கள் ஐமுத்த கஷேத்திரத்துல கொண்டு பிரதிஷ்டை பண்ணினா எவ்வளவு பலமோ, குருக்ஷேத்திரத்துல இத்தனை தரம் தங்கத்தை தானத்தை உத்தம பிராமணால கொடுத்தா என்ன பலமோ, அஸ்வமேத யாகங்கள்ல கோடி அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா என்ன புண்ணியமோ, உப தடாகங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிற காலத்துல அத்தனை தடாகங்களையும் குளங்களையும் அவரெல்லாம் வச்சு ஜனங்களுக்கு ஜலத்தை சப்ளை பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமோ. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஜனங்களுக்கு சோற்றிய பிராமணாளுக்கு விசேஷமாக சகரசோபேதமான போஜனம் நீங்க கொடுத்தா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம். இப்படி 6 சொல்லியிருக்கேன், ஞாபகம். இதெல்லாம் ஒரு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற ஒரு நாமாவை ஒரு தினம் படிச்சா அவ்வளவு புண்ணியம் வரும். அதனால பரிவர்த்தனான் அत्यந்த சம்யோகே திதியா துவாதச சஹஸ்ர வருஷேஷு அனவரதம் இத்யர்த்தः. 12,000 வருஷங்கள் தினந்தோறும், ஏதோ ஒரு நாள் பண்றது அப்புறம் 10 நாள் நம்ம பண்றதுன்னு இல்லை, தினந்தோறும் சஹஸ்ரோஜனம் சம்பத்சர பரிவர்த்தர விதாவத்சர வித்வத்சர அனுவத்சர சப்தானா. இப்படி லோகங்கள்ல இப்படி சப்தங்கள் நம்ம சம்பத்சரம் தான் தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. சம்பத்சரம் பரிவர்த்தரம் வித்வத்சரம் விதாவத்சரம் அனுவத்சரம்னு 5. இந்த 5 ஒவ்வொரு வருஷத்துக்கு 12 வருஷம். அதான் பிரபவா விபவா சுக்லா பிரமோதூதா பிரமாதீதா அப்படின்னு சொல்லணும். இதுல பிரபாவால இருந்து 12 வருஷம் சம்பத்சரம், பிரமாதியிலிருந்து 12 வருஷம் பரிவர்த்தரம், சோபன வருஷத்துல இருந்து 12 வருஷம் விதாவத்சரம், ராட்சச வருஷத்துல இருந்து 12 வருஷம் வித்வத்சரம், அதுக்கப்புறம் கடைசி 12 வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது அனுவத்சரம். இப்படி செஞ்சிருக்கா ஜாதக கிரந்தங்கள். அது சொல்ற நிதி சத்தானாம் பிரபவ பிரமாதி ஹர சோபன ராட்சசாதி துவாதச வருஷ விசேஷவாதி பிரகிருதி சாமானிய மாத்திர உபலட்சத்தை. இவ்வளவு புண்ணியம் வருது. அவ்வளவு தற்புண்ணியம் கோட்டி குணிதம் லபே புண்ணியம் அனுத்தமம். இப்படிப்பட்டதான புண்ணியம் கோட்டியோட பேருக்குல அவ்வளவு புண்ணியம். சஹஸ்ரநாமசாஹஸ்ர நாம்னோபி தீர்த்தனாத். இவ்வளவு புண்ணியங்களும் சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமாவை. அப்ப 1000 நாமாக்களை படிச்சா எவ்வளவு புண்ணியம்னு பாருங்க. அப்ப மனுஷாளுக்கு இந்த ஜென்மால அவன் எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அந்த சஹஸ்ரநாமம் வாசிக்க இருக்கனாலே அத்தனை பாபமும் போறோம். அப்படின்னா எப்படி வாசிக்கணுமோ அப்படி. எப்படி வாசிக்கணும்? சஞ்சாந்தனம் பண்ணாம பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஸ்நானம் பண்ணாம படித்து பிரயோஜனம் இல்லை, மனிதமா இருக்க பண்ணப்படாது. சுத்தமாக ஆச்சாரமாக ஸ்நானம் பண்ணி சஞ்சாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணி அம்பாஜிய கிரகத்துக்கு சென்று அங்கே பூஜை பண்ணிட்டு ஸ்ரீசக்கரத்தை ஒரு முடிஞ்ச வரைக்கும் 2 புஷ்பங்களாவது போட்டு நமஸ்காரம் பண்ணி ஜபத்தை பண்ணி, ரொம்ப முக்கியம் அவன் சகஸ்ரம் திரிசகம் சதமேவா ஜபத்தை பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரநாமத்தை படிச்சுட்டு புஷ்பாஞ்சலி போட்டு இப்படி பண்ணினேனால் இவ்வளவு புண்ணியம் வருது அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கு மேல் பாகமானது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.